இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங்க் பண்ணிவிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி டிஃபன் ஐட்டமுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு போர் அடித்தவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அது செய்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்குவோம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு போடுறேன். இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே சால்ட் சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன். கலந்து விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வேகட்டும். தக்காளி வெந்த உடனே கேப்சிகம் ஒரு 1/2 கப்பு சேர்க்குறேன். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடுவோம். கேப்சிகம் லைட்டாக வதங்கினோடனே சாம்பார் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கினோடனே இப்போது நம்மளுக்கு தேவையான தண்ணி விட்டுருவோம். கொத்தமல்லி இலை சிறிதளவு போட்டுக்கலாம். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் வெந்நீரே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சட்டுன்னு கூட சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு பாயில் ஆகிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு பாயில் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிக்கும். இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு கேப்சிகமெல்லாம் நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், நம்மளுக்கு டேஸ்ட் வராது, நம்ம சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. நம்ம லாஸ்ட்டாக இப்போது இட்லி மிளகாய் பொடி போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நம்ம திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இட்லி மிளகா பொடி நீங்கள் கடையில் வாங்கினது கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வீட்டில் தயார் பண்ணது கூட போட்டுக்கலாம். என்னுடைய சேனலில் இட்லி மிளகா பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சால்ட் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். சின்ன ஸ்பூனில் தான் நான் கொஞ்சமாக நெய் விடுறேன். இது ஆப்ஷனல் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டிஃபன் ஐட்டத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு மல்லி இலை மேலே தூவிடுவோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம சிம்பிளாக பார்த்துருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகமோட ஃப்ளேவரோட நம்ம இட்லி மிளகா பொடி போட்டு செஞ்சுருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இட்லிக்கு இது சூப்பராக போகும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.